திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம் வளையகுர கிராமத்திலேருந்து இங்கேருந்து 350 கிலோமீட்டர் நாங்கள் வரோம். எங்கள் கேப்டன் வந்து வாரி வழங்குற இதில் கர்ணன். நீங்கள் எல்லாம் மகாபாரதத்தில் தான் கர்ணனை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க கேள்வியா. ஆனால் வந்து நிஜத்திலேயே எங்கள் கேப்டன் தான் வந்து கொடுத்து விடுறதில்ல கர்ணன். இந்த நிஜ வாழ்க்கையில் அவர் ஆன்மா சாந்தி அடைன்னு எல்லாரும் எல்லா கட்சியிலும் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சில கொடியெல்லாம் வந்து இன்னுமே மேலே பறந்துட்டு தான் இருக்குது. கீழே வந்து அரங்கமத்தில் பறக்க விடவே இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு வேதனைக்குரிய விஷயம். வர இதில் வந்து தனியார் இதில் ஆட்சி அமையணும்னு இதெல்லாம் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அவரோட அரசியல் வாழ்க்கையாகட்டும் சினிமா வாழ்க்கை அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காரு. சாப்பாடு இல்லாம இருக்காது. எனக்கு என்ன சாப்பாடு அதுதான் கொடுத்துருக்காரு. அவர்தாங்க கொண்டு வந்து ஒரே சாப்பாடு திட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கு. இல்ல அது வர இருக்குதான். அது வந்து சாப்பாடு கொடுத்தாரு. இப்ப மேல் ஜாதி கீழ் ஜாதி பெரிய பணக்காரன் அவன் பார்த்து தனித்தனியா அவன் எதுக்கு தனியா அனுப்புறான்? எல்லாமே ஒரே லைன்ல தனித்தனியா அனுப்புறான். மேல் ஜாதி கீழ் ஜாதியை பார்க்க கூடாது, ஜாதியை பத்தி பேச கூடாது சொல்லியிருக்காரு. தனித்தனியா அனுப்புறா, எல்லாருமே ஒரே லைன்ல அனுப்பு. சாப்பாடு நாங்களும் சாப்பாடு எல்லாரும் மனிதன், எல்லாருக்கும் மனிதன். தேனி மாவட்டத்தில் வந்து முல்லை பெரியார் பிரச்சனைக்கு அரசியல் கட்சியில் முதல்ல வந்து எதிர்ப்பா வந்து முல்லை பெரியார் பிரச்சனை வர்றப்ப முதல்ல வந்து தலைவர் தான் ஆர்ப்பாட்டமே ஆரம்பிச்சார். முதல் ஆமா தலைவா. அவரோட இழப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சிருக்கு? உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்திருக்காரு. குடும்பத்துக்கு உயிரிலே ஒருத்தர் தலைவா. என் குடும்பத்துல அவர் ஒருத்தர். குடும்பத்துல அவர் உயிரிலே ஒருத்தர். அவர் இழப்பு வந்து தமிழக மக்களுக்கு இழப்பு. ஒரு நல்ல தலைவரை வந்து இழந்துட்டாங்க. ஒரு அரசியலுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு நல்ல தலைவர் இழந்துட்டாங்க தலைவா. கப்பலே கவுந்துச்சு. கருப்பு எம்ஜிஆரே போயிட்டாரு. இனிமேட்டு என்ன இருக்குது எல்லாருக்கும் நாட்டுல? நல்லவங்களாம் போயிடுறாங்க, கெட்டவங்களாம் நாட்டுல இருக்கிறாங்க. படமே எனக்கு நல்லா தெரியும். சின்னதுல 10 வயசுல இருந்தே அவர் படத்துக்கு வந்தாரு. அப்பத்துல இருந்தே அவர் சரி, அப்பவே அவருக்கு எம்ஜிஆர் தான் பேர் வச்சோம். ஆனா மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப அவருக்கு ஓட்டு போடணும், அந்த அம்மாவுக்கு ஓட்டு கிடைக்கணும், அதுதான். ஆனா அவர் வந்து எங்க இடத்துல நின்றுட்டாரு. ஆனா அவர் செத்தது ரொம்ப பாதிப்பு தான். அவர் மீஞ்சூர் சைடில் கூட மெட்ராஸ் பக்கம் அவர் ஊர் பக்கம் நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க அவருக்கு. அதனால அந்த புண்ணியம் அவர் கண்டிப்பா நல்லா இருக்கணும். அந்த பசங்க நல்லா இருக்கணும். அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தே ஆகணும். அடுத்த வாட்டி எலெக்ஷன்ல அந்த அம்மா துணை செயலாளராக இருக்கிறேன். மீஞ்சூர் தொகுதியில வந்து ஒரு துணை செயலாளராக இருக்கிறேன். நான் கட்சியில இருக்கிறேன். நான் கட்சி கூட கட்டின்னு வரல. நான் கோர்ட்ல வேலை செய்யறேன், அதனால கட்டின்னு வரல. அடுத்த வாட்டி அவருக்கு தான் ஓட்டு போடலாம். அந்த அம்மா வந்தே ஆகணும். அந்த அம்மா ஆட்சிக்கு வரணும். அது உங்க கையில எல்லார் கையில தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பொதுவானது, புரியுதா? அதனால வந்து அந்த பசங்க கூட வரணும். அந்த அம்மா வரணும், கட்சிக்கு வரணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். அதுதான் எங்களுக்கு ஓணும் ஃபர்ஸ்ட். அவர் வந்து செத்து கேப்டன் பிரபாகர் எடுத்ததாவதான் தூரத்தின் நெடிமாயிரம் ஃபர்ஸ்ட் படமே ஆகுது. அப்பதான் நான் 10 வயசு, அவர் 5 வயசுல படத்துக்கு வந்தாரு. 2வது படம் தான் அப்படியே படிப்படியா வந்து வைத்திய காத்துல தான் ஃபேமஸ் ஆனாரு. ராஜநாடு வந்தாரு, வைத்திய காத்துல வந்தாரு. எல்லா படத்துல வின்னு. நம்ம ஒரு வாடி 10 வாடி பார்ப்போம் அவர் படத்தை. அவர் இன்னைக்கு அவர் இல்லை. இப்போ அவர் பீச்சில் இடம் கொடுத்து ஆகணும். பீச்சில் அவருக்கு இடம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இல்லாதவங்களால எப்படி பொறுக்கி சம்பாதிக்கணும் துட்டு இடம் இருக்குது. இவருக்கு மட்டும் இல்லை. இவர் மக்கள் துட்டம் பண்ண கிடையாது. நடிகர் துட்டம் பண்ணார், நடிகர் துட்டம் பண்ணாரு. அவர் ஆட்சிக்கு அவரு ₹1 கூட யாருக்கும் தரல, கடமை வாங்கல. அவர் எவ்வளவு படியேறி ஜெயிச்சாரோ அதுதான் ஜனங்களுக்கு சேர்ந்து இது வரைக்கும் சேர்ந்தாரு. இந்த வாட்டி எப்படியும் தெரியாது. கொள்ள அடிக்கல, யாராலையும் பிட் பாயிண்ட் அடிக்கல, சொந்தமா நேர்ல சம்பாரிச்சதுக்கு தான் இது வரைக்கும் செலவு பண்ணாரு. அதனால எல்லாரும் கையெழுத்து கேட்டுக்கிறேன், அவருக்கு ஓட்டு போடுங்க இந்த வாட்டி. அந்த அம்மா ஆட்சிக்கு வரணும். அவர் ஆட்சிக்கு வரணும். பீச்ல இடம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். சமத்துக்கு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். அது எல்லாம் மக்களுக்கெல்லாம் முயற்சி பண்ண கண்டிப்பா பீச்ல அவருக்கு இடம் உண்டு. இல்லைன்னா யாருமே கிடையாது. எல்லாம் உட்காந்துன்னா நானும் உட்கார்றேன். நான் உட்கார ரெடி. அவர் கூட
வரணும். பீச்ல இடம் கொடுக்கணும். எல்லாம் போராட்டம் பீச்ல இடம் உண்டு அவருக்கு. போராட்டம் பண்ணுங்க. ஜெயிங்க. அவர் வந்த படம் ஒண்ணு கூட மிஸ் ஆகல. எல்லாமே மனசுல இருக்கிறாரு அவரு. எல்லாத்தையும் இதயத்துல பூந்துட்டாரு. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பீச்ல உட்கார வைக்க ஒரு போராட்டம் பண்ணுங்க. நானும் உட்கார்றேன். எல்லாம் பண்ணலாம். பண்ணி அவர் பீச்ல எதுவுமே நிரந்தரமா வைக்கலாம். போசலாம் நம்ம சவதியை கும்பிட்டு வரலாம். அந்த புண்ணியம் நம்மளுக்கு உண்டு. கண்டிப்பா அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அவர் எங்கேயே பண்ணா கூட எல்லாத்தையும் இதயத்துல மனசை பிடிச்சிட்டாரு. நடிக்கிறதுல பிடிச்சிட்டாரு அவரு. அவருக்கு ஃபைட் பண்ணது, அவர் நாக்கு நீட்டி பேசு ஒரே ஒண்ணு. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லா பிரச்சனை வந்து செத்த பொம்பளையால வந்த பிரச்சனை தான். அவளுக்கு எப்ப தொண்டில வந்து ரத்தம் குத்தாலும் அவளால வந்த பிரச்சனை தான். இவனும் அல்ல அவர் உயிரை தான் இருந்திருப்பாரு. அந்த பொம்பளை தான் சாவடிச்சது. அந்த பொம்பளை நிரந்தரமா ஊர்ல இல்ல. ஆனா நம்ம கேப்டன் போயிட்டாரு. போனாரு. அவர் எல்லாருக்கும் உண்டுதான். ஒண்ணுமே செத்தாலும் அவர் படத்தை நம்ம பார்த்துனே இருக்கலாம். ஆனா அவருக்கு வந்து இருக்கணும். அவருக்குன்னு வந்து ஒரு பதவி கொடுக்கணும். நம்ம பீச்ல ஒரு பதவி கொடுக்கணும் அவருக்கு. அது எல்லாமே போராடுங்க. போராடினா கண்டிப்பா ஜெயிக்கும். அவருக்கு ஓட்டு போடுங்க. இவங்க தமிழ்நாட்டுல எல்லாமே சரி. அடுத்த சிஎம் கேப்டன். கேப்டன் தான் மதுரை மாவட்ட பேரத்தாளர்ந்து வரேன். நாங்கள் 100 பேர் வந்திருக்கோம். 100 பேருமே இன்னைக்கு வரைக்குமே கேப்டன் முதல் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தீவு திடல்ல இளைஞர் அமைச்சாரு. அன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு என் கேப்டனை சாவுல வந்து பார்க்க வந்துக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்க வேஸ்ட். என் தலைவன் செதுக்கணும், நான் செதுக்கணும். ஆனா என் தலைவனை உயிரோட போய் பார்க்க என்ன முடியல. நேற்று கோயம்புலையும் போய் பக்கத்துல போய் நிக்க என்ன பார்க்க முடியல. வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு இங்க வந்து உள்ளேயும் போல. இன்னைக்கு வெளியே தான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் உள்ள போல. என்னன்னா என் தலைவன் வந்து பார்க்க என்ன முடியல. அப்படி கம்பீரமா நின்ன ஆளு. மலேசியால இருந்து நடிகர் சங்கத்துல அவ்வளவு கடன் இருந்துச்சு. எந்த நடிகை ஒருத்தன் கூட செய்யல. என் தலைவன் கூட்டிட்டு போய் அத்தனையும் பண்ணி கடன் அடைச்சு அப்படி கம்பீரமா நிப்பாத்தின ஆளு. இன்னைக்கு என் தலைவன் படுத்து கிடக்கான். நடிகர்ல இந்த வடிவேலு ஒருத்தர் இருக்கான். வந்தான். அவன் எல்லாம் ஒரு ஆளு பயிரு. அவனை வளர்த்து விட்டது என் தலைவன். போன போதுன்னு கவுண்ட் இதுல வளர்த்து விட்டது இல்ல. என் நம்ம ஊருக்கு மறுக்காரன் அப்படின்னு வளர்த்து விட்டாரு. அவன் கடைசி வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அவன் எல்லாம் வந்தாலும் அவனை அடிதான். அவனுக்கு அடி கண்டிப்பா அடிக்கலாம். ஆனா இதுக்கு சொல்றேன், நம்ம ஒரு நம்பிக்கை ஒரு வளர்த்து விட்டவன நான் வந்து மரியாதை பண்ணிக்கணும். மரியாதை பண்ணல. என் நம்பிக்கைய அவன் தொலைச்சான். என் கேப்டனு அப்படின்ட்டு. ரெண்டாவது தேமுதிக கட்சி இனிமேல் வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். தேமுதிக கட்சி இனிமேல் வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். அதை உருவாக்குறதுக்கு இளைஞர்கள் நாங்க எல்லாமே ரெடி ஆயிட்டோம். சப்போர்ட் நாங்க அத்தனை பண்ணுவோம். யார் வேணும் வரட்டும். அது எதுக்கா நாங்க ரெடியா இருக்கோம். எவனுக்கும் பயந்து நான் அரசியல் எங்களுக்கு எல்லாமே தெரியும். அரசியல் பண்ணோம்னா சில வேலையெல்லாம் செய்யணும். ஆனா என் கேப்டன் தெரியாது. பப்ளிக்கா பேசிட்டு போயிருவாரு. அந்த மாதிரி பேசினாலு கோவப்பட்டாலு. அதனால தான் அவரால் ஜெயிக்க முடியல. ஆனா என் தம்பி, என் அண்ணன் இருக்கான், பிரபாகரன் இருக்கான். அவன் கண்டிப்பா எங்க அண்ணியா இருக்கு. மச்சன சுதீஷன் இருக்காரு. அவங்க இந்த கட்சி அலசிக்க விட்ட மாட்டாங்க. மக்களையும் தமிழ்நாட்டை வேற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. வணக்கங்க. நாங்கள் வந்து கோவை வடக்கு மாவட்டம் பெரியநாயக்கமலை கிழக்கு ஒன்றியத்திலேருந்து, அது மட்டுமல்ல கோவை வடக்கு மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே வந்திருக்கோம். கேப்டனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகள் இல்லை. சரிங்களா? அவர் வந்து என்ன செய்யலை அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். வந்து கேப்டன் மேலே நாங்களும் அன்பு வச்சுருக்கோம். கேப்டன் வந்து சாப்பாடு தான். அவருடைய இடத்துக்கு போனா சாப்பிட்டு போ, அந்த ஒரு வார்த்தை தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லை, எங்க தொண்டர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மனவேதனை. எந்த ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அந்த இடத்துல தலைவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவார், எல்லா வீட்டுக்கு போய் பத்திரமா போகணும், பத்திரமா போயிட்டு ஃபோன் இப்போ எங்களை யாரும் சொல்லி அனுப்பி நம்மளும் வீழக்கூடாது, தேமுதிக வீழ்த்த விடக்கூடாது. கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். எங்க கேப்டன் இந்த அளவுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு முக்கிய
மீடியா ஒன்லி மீடியா மட்டும்தான். ஒரு மீடியா நினைச்சா ஒருத்தனை தூக்கவும் முடியும், தாக்கவும் முடியும். ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து தாக்கி மட்டும்தான் போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு நல்லவன், மன்னிக்கவும், நல்லவர் இன்னைக்கு கேப்டன் அப்படிங்கிற பேசாத ஒரு வாய் கிடையாது. குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேப்டன் நல்லவர். இந்த விஷயத்த வயசு அறிஞ்சு பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணவங்களாலும் சரி, இனிமேல் சிந்திச்சு தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு சீர்கெட்டு போயிடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களும் சீர்கெட்டு போயிடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்மளோட ஆதார் கார்டும் நம்மளோட ஓட்டு உரிமை கார்டும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாண்டியா, அதுபோல அது கல்லடைக்கக்கூடிய இடம் கடப்பா, அந்த மாதிரி இடத்துல கொண்டு எல்லாத்தையும் வச்சு நம்மளாம் அங்கே அனுப்பிடுவாங்க. அங்கே எல்லாம் போய் கொத்தடிமையாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நம்ம உரிமை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம உரிமை இந்த ஒரு விரல் தான் நம்மளோட புரட்சி இருக்கு. அது தேமுதிகவா இருக்கட்டும்ங்கிற வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். 3 வருஷமா எவ்வளோ துடிச்சில உயிரெல்லாம் விட்டு எவ்வளவு பேர் மக்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிக்கிறாரு. எந்த முதலமைச்சர் சொல்லிக்கிறாரு, தலைவருக்கு ஏன் கொடுக்கல? பணம் வாங்குறாரா, பொட்டி வாங்குறாரா? எதுவுமே இல்லை. என் மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு போதில் இருந்தாலும் எதுவுமே செய்யல. என் கேப்டனுக்கு ஒரு மக்களுக்காக அந்த பீச்சில் சொந்த இடத்தை எதுக்கு கொடுக்கணும்? எங்க திருவள்ளூர் மாவட்டம் நான் வந்துக்கிறேன். நான் எனக்கு எங்கள் தலைவர் 10, அவர் மக்கள் 3 வருஷமா பொம்மை மாதிரி வச்சுக்கிறாங்க. அமெரிக்காவில் எம்ஜிஆர் போகிற மாதிரி. அவர் சூழ்நிலை சரியில்லைன்னா அந்த வன்னியாருக்கு தெரியாது எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே. அவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? கவர்மெண்ட்டு மோடிக்கே சொல்கிறோம். அவர் ஆதரவு வச்ச மோடி சின்னத்தை அவர் தான் முதல்ல சொன்னார், எனக்கு நல்ல மனுஷன் மோடினாரு. அதே முதலமைச்சர் சொல்கிறோம், ஏன் கொடுக்கக்கூடாது? இன்னைக்கு ஏன் கவர்மெண்ட் லீவ் விடக்கூடாது? ஒரு நாளைக்கு ஏன் விடக்கூடாது? ஏன் ஒரு நாள் விட என்ன லீவ் விடுறையே? இன்னைக்கு